ஆராதனை அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளியிடப்பட்ட பரிசுத்த நாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக நாம் யாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நம்முடைய காலை ஆராதனைக்கு ஆரம்பமாகும். 29ஆம் பாமாலை கீதம் ராம்பகலும் ஆழ்வாராம் பராமனை போற்றுகின்ற பாமாலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நாம் நம்மை கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து விழுந்தால் பணியிட கடவோம். வாருங்கள். யார் நம்முடைய பருவத்தில் ஏறுவான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்தவன் நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நம்ம தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு வாழும் மக்களே, நீங்கள் எல்லாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமாய் கர்த்தாவே, என் வாய் மார்பிலும் என் எழுத்து ஞானமும் உடைய சமூகத்தில் பிரதியாகி இருப்பதாக. கிறிஸ்துவுடைய இந்த காலையில் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கலாம். ஆண்டுகளை நம்மளால் சோதிக்க போகிறோம். எனவே நாம் நின்று வரமாக கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஆக்கி ஆண்டுகளே உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து உண்மை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கிறோம். வேதம் நமக்கு அழகாய் சொல்கிற ஒரு வார்த்தை, நொறுங்குண்ட இதயத்தை ஆண்டவர் தேற்றுகிறார். தேவனுக்கு இருக்கும் பலி அது நொறுங்குண்ட ஆவி என்று சொல்லி வாசிக்கிறோம். நொறுங்குண்ட இதயத்தை ஆண்டவர் பழமையாத தேவன். எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு நொறுங்குண்ட இதயம் தேவை என்றால் தன்னுடைய பாவங்களை நினைத்து, தன்னுடைய தவறுகளை நினைத்து, மீறுதல்களை நினைத்து இருதயத்தில் நொறுங்குண்டவனாய், அப்பா நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன், தெரியாம நான் செஞ்சுட்டேன், மன்னிக்கே சொல்லி கேட்கும்போது இருதயம் ஆண்டுடைய பார்வையில் ஒரு நொறுங்குண்ட இதயமாக இருக்கிறது. அதான் சொல்ல நமக்கு பாவம் என்று சொல்லுவோம். நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இந்த காலையில் ஆண்டோட சமர்ப்பிக்கலாம். அப்பா எனக்கு ஒரு நொறுங்குண்ட இதயத்தை காண்கிறேன். என் பாவத்தை நினைத்து நான் நொறுங்குகிற சுவாமி, என் வீரரை நினைச்சு நான் நொறுங்குகிற சுவாமி, என் அக்கிரமத்தை நினைச்சு ஆண்டவரே நான் நொறுங்குண்ட இதயத்தோடு நான் வருகிறேன்ப்பா. என்னுடைய இரத்தத்தால கழுவி சுத்திகரிச்சு சொல்லி கேட்போமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில் இருந்தார், தேவனை விசனப்படுத்துகிற காரியம் வாழ்க்கையில் இருந்தார், நான் இதுவரைக்கும் தேவனை கனப்படுத்துவதற்கு நான் குறைபட்டான் இருந்தார், என்னை மன்னிக்காதவரே, ஒரு புது சிருஷ்டியா மாத்தினாதவரே சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவரே, உமக்கு கொடுக்கிற கடந்து நான் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யா, என்னுடைய ரத்தத்தால் கழுவுங்க சுவாமி, நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் வருமானவரே, நான் கைவிடப்படக்கூடாது சுவாமி. உடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் இந்த ராஜ்யத்தை நான் சோதரித்துக் கொள்ளணும். எனக்கு கிருபை பாருங்கய்யா சொல்லி ஒரு நொறுங்குண்டு இருந்தது நம்ம கொள்ளுமா? அப்படி நொறுங்குண்டு நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆட்சி பெற்றவராக இருக்கிறார், நம்மை கழுவுகிற தேவனாக இருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், நம்முடைய நீதிமானாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தவனமாய் அல்ல, ஒரு நீதிமானாய் தெரிவிச்ச காண்கிறது சொல்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். நான் ஆண்டவரே, என் பாவ பாடுதலான சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் நீதிமானாய் தெரிவிச்சல, நீர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி ஒரு 5 முறை ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதனாலே காலையில் பாவங்களை பிடிச்சு பெற்றுவிடலாம். ஒரு பரிசுத்த உணர்வோடு ஆண்டவரை ஆராதிக்கப்படும். இந்த கண்வரையானது என்னை காக்கும் தெய்வம் நீ சுவாமி, என்னை காக்கும் தெய்வம் நீ அப்பா.
நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த சத்தவசனமா நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆண்டவரே நீ காக்கிற தெய்வம் நீ சுவாமி. உம்மை ஆராதிக்கப்படுறப்பா. நீ முழு உலகத்தோடு நான் ஆராதிக்கப்படுறேன். உம்மை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவ பிரசன்னம் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாமா? இந்த கண்மலை ஆண்டவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை மகிமை அது உமக்கே அப்பா என்று சொல்லி ஆண்டவரை மாலை எல்லாரும் உற்சாகமாக கேட்டு ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன். அப்பா பலத்த கரத்தில் சதவீத ஒரு ஆராதனை தெரியுமா? எல்லாரும் உற்சாகமாக கேட்டுக்கிறோம். யாரும் என்ன சொன்னாங்கன்னா இவ்வளவு ஆழ பண்ணாயா கட்ட செய்ய நன்மையான தெரியும். Amen.
ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் மேலும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த வஸ்திரத்தோடு நான் தேவாலயம் இருக்கிறது. ஒரு மகிமையின் காட்சி. கண்களை மூடி இந்த காட்சியை உணர்வு. அப்பா, நீ உன்னத சிங்காசனத்தில் வீற்றிருப்பது இந்த ஆலயம் வஸ்திர தொங்கலாக வைத்திருக்கிறது சொல்லி பார்த்தேன். அந்த காட்சியை பார்த்த ஏசாயா சொல்லுகிறார், ஐயோ நான் நல்லமானேன் என்று சொல்லி. அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு பிரமாணம், ஆவியின் பிரமாணமாகிய புதிய ஏற்பாடு நமக்கு பெரிய கிருபையை கொடுக்கிறது. ஏனென்றால் வருத்தப்படும் வாரும் சுமக்கிறவர்களே, எல்லாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன ஆண்டவர் ஒரு ஜீவனுள்ளவனாய் இருக்கிறது. பெரும்பாலான ஒரு ஸ்திரீ கிளேசத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, ஆனால் ஒன்று மாத்திரம் மட்டும் விசுவாசம் வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், வேதனைகள் கண்ணீர் வந்து விசுவாசம். நான் அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் அது நம்மளை சுகமாக ஏற்ற விசுவாசம். பழைய பாடல வஸ்திர தொகுறால் நிலைத்திற்கு ஒரு பயம். ஆனால் புதிய பாடல் நமக்கு கற்றுக்கொள்வது அந்த வஸ்திர தொகுற புரிகிற கிருபையை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாரும் கண்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய கண்களை வாங்கிட்டு ஆண்டவரை கொண்டிருக்கிறார். இந்த காலையில அப்பா, இந்த பிள்ளை நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வஸ்திரத்தை ஓரத்தை நான் தொடரும் ஐயா. ஒரு வஸ்திரத்தை ஓரத்தை தொடரும். இந்த வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை வேணும். என் குடும்பத்தில் இருக்கிற பாகங்கள் நீக்கணும். பிள்ளைகளின் காரியங்கள் ஜெயமாய் மாறணும். அந்த தேவைகள் சந்திக்கப்படணும். விசுவாசத்தில் இன்னும் நான் வளர்ந்து சுவாமி ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டிப்போமா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மேகம் போல போகிறார். கிருபை நம்ம உணர்வோம். தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறதே இந்த கொள்ளை நோய் நிறுத்தமா எவ்வளவு கஷ்டங்களா. நீங்க ஆராதனைக்கு பெரியவர்கள் சிறிய பிள்ளைகள் வர முடியாத ஒரு சூழல். இந்த கொள்ளை நோயை தேசத்திற்கு அற்புதப்படுத்த சொன்னாங்க. யார் யாரும் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனால் ஒரு மாத்திரம் நிச்சயம், அந்த செடிக்கு ஆண்டவரே தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். அப்பா, தேவன் அதிசயங்களை செய்ய முடியும் சுவாமி. அதனால ஆராதனைக்கு கிடையாது, எல்லாம் கிடைக்கும். நீங்க பல பேருடைய வாழ்க்கையில அதை ஆராதனை வருவதற்கு கலந்து போயிருக்கிற ஒரு சூழல். ஆண்டவருடைய சமாதானம் கேட்பாண்டவரே, இப்படிப்பட்ட சூழலை என்னுடைய ஆலயத்துக்கு அழைத்து வந்தது சுத்த கிருபை. வேதம் சொல்லி நானோ என்றால் சுத்த கிருபையினாலே பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக படைத்து கொண்டேன் என்று தாவே சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் காவல் உங்களுக்கு தாங்க சொல்றாங்க. என் மகனே, என் மகன், அவனோடு கூட இருப்பேன், அவனோடு கூட இருப்பேன். நீ தனிமையாக இருப்பதில்லை, நீ ஆளுகளை கடக்கலாம், ஆனால் நான் அவனோடு கூட இருக்கிறேன். அக்னியோட நடக்கலாம், நான் அவனோடு கூட இருக்கிறேன். நான் சொல்றேன், நாளுடைய பிரசனத்தில் வந்து அப்பா என்னை பலப்படுத்த தூயாவே அல்ல, என்னை பலப்படுத்த நான் உடைய சொல்லி அவனுடைய பிரசனத்தில் நான் கேட்போமா. வாரம் தூய ஆவியானவரே, உன் பிரசனத்தை நான் ஆட்சிக்கிறேன், என்னை நிரப்புகையான்னு சொல்லிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் பேதம் நிறையும்போது அவன் எழுந்து நின்றான் என்று சொல்லி பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவது உலர்ந்து போய் எலும்புகள் எழுந்து வாசனையாக என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் ஆவியாருடைய பரிசுத்த பிரசனம் நம்மோடு கூட இடைப்படுத்தியா அவனை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இன்னைக்கு அவரோடு நீங்க செய்த தெய்வமே, வருகிற நாட்கள் நான் உமக்காக எழுதி பிரகாசிக்க, உங்களை கனப்படுத்த, உமக்கு மகிமை செலுத்த எனக்கு உதவி செய்ய யார் கேட்கணுமா. Yeah.
முகத்தின் பிரகாசத்தினாலே எங்களை பிரகாசிப்பிக்க செய்கிறார்கள். பண்டிகை பலியுடைய பலிபீடத்தின் கொம்புகளிலே கைகளால் கட்டுகிறோம் ஆண்டவரே. உடைய பலிபீடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் புறப்பட்டு செல்வதாக அதிர்கிற பிள்ளைகளை நிரப்புகிறார்கள். கவலையை பார்வை கண்ணீரை அகற்றி கொண்டு நான் நாளை உங்களுக்கு முன்பதாய் சென்றேன் தொடராமல் எல்லாம் சரியாக நாளுடைய வார்த்தை பலப்படுத்துவதாக வழிநடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இருக்கிறோம். சிவனுள்ள பரம பிதாவே, ஆமென். நாம் அமர்வோம். திருமுறை பாடம் வாசிக்கலாம். இன்றைய நாளில் திருமறை பகுதி அது ஏசாயா அதிகாரம் 43 வசனம் 1 முதல் 7 வரை. ஏசாயா அதிகாரம் 43 வசனம் 1 முதல் 7 வரை. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்னை தொடர்வதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வையில் அருமையானபடியால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் சந்ததிகளை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி எத்திராதே என்றும் சொல்வேன். தூரத்திலிருந்து என் குமாரனை, பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரனை நான் என் மகிமை கண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தேன். என் நாமம் தற்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்றேன். வாசிக்க வேண்டிய வேதமான வாசகர்கள் தேவனுக்கே மகிமை மகிழ்விக்க மாட்டான். இன்றைய நாளில் தெரிந்து கொள்ளப்பட்ட மகிழ்விக்க மாட்டான் தலைப்பு மாற்றுத்திறனாளியோட வாழ்வின் புரிதல். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9. என்னுடனே இணைந்து சொல்லலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமானதாக யாவரும் எழுதிட்டு 258ஆம் பாமாலயத்திற்கு பாடி நம்முடைய முதலாம் காணிக்கை படைப்போம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனிவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மகா கனம் பொருந்திய தெய்யாமுவே என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 23:6 கனம் பொருந்திய தேசாதிபதியாகிய பெலிக்ஸ் கனம் மகா கனம் என்ற ஒரு உயர்வான மதிப்பை கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே காணுகிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு உயர்வான மதிப்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு உயர்வான பதவியில் இருப்பவர்கள், மேலான பொறுப்பு, தகுதி, எதையும் செய்யக்கூடிய அதிகாரம், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற இவர்களுக்கு மகாகணம் என்று சொல்லி நாம் மதிப்பை கொடுக்கின்றோம். அதனாலே உலகை எல்லாவற்றையும் உருவாக்கின ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்ட கணத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுகிறேன். எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் மனிதர்களாகிய நம்மை கனப்படுத்துகின்றவராய் காணப்படுகிறார். நம்ம கனப்படுத்துகிறார். அவர் எப்படியெல்லாம் நம்மை கனப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது என் ஜனம்
இதுதான் மக்களுக்கு செய்யக்கூடிய ராஜாவினுடைய கணம். மக்கள் அரசனை கணம் பண்ணுவது அவர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களை கடைபிடித்து அமைதியாக இந்த உலகத்திலே வாழ்வது. இது அரசனுக்கு செய்யக்கூடிய கணம் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அருமையானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களை தம்முடைய சித்தத்தின் வழியாக உருவாக்கி ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இஸ்ரவேல் மக்களை கனப்படுத்துவதிலே ஆண்டவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் என்னுடைய ஜனம். அது மாத்திரமல்ல, கனப்படுத்துவதற்காக மத்தேயு 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை கனப்படுத்துகிறார். என்னுடைய ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இரண்டாவது பார்க்கிறோம், பரிசுத்த ஜனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அது மாத்திரமல்ல, தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். என் ஜனம் என்று சொல்லும் பொழுது யாரையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த ஜனம் என்று சொல்லும் பொழுது ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட செலக்டட் பீப்புள். இன்னும் சொல்லப்போனா பரிசுத்தமான ஒரு கூட்டம், ஸ்பிரிச்சுவல் குரூப்பை, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழுவை குறிப்பதாக இருக்கின்றது. என் ஜனத்திற்கும் பரிசுத்த ஜனத்திற்கும் ஒரு வேறுபாடு. அப்ப இவங்க தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக, இன்னும் ஆண்டவர் அப்படி கனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதுக்கு ஒரு தகுதி பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தமாய் இருந்தா ஆண்டவர் என்னுடைய பரிசுத்த ஜனம் என்று சொல்லி அவருடைய கனத்தை அதிகமாக கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். பரிசுத்தமா இருக்க முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது முடியாது என்று சொல்லக்கூடிய மக்கள் அநேகமாக இருக்கிறார். அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவதில், பரிசுத்த ஜனத்தை கனப்படுத்துவதில் அவர் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 12 பார்க்கிறோம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெரியவராய் இருக்கிறார் அப்படின்னா எதையும் செய்ய என்னால் முடியும். லேவியராகமம் 22:33 பின்பகுதியில நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன், நான் பெரியவராய் இருந்து உங்களை பரிசுத்தப்படுத்துகிறேன். ஏசாயா 54:5 பார்க்கிறோம், இஸ்ரவேலின் பரிசுத்த மீட்பர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் விடுதலை பண்ணுவதற்கு ஒரு மீட்பராக இருக்கிறேன். உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். பரிசுத்தப்படுத்துவதற்கு எனக்கு வல்லமை உண்டு, பெரியவராக இருக்கிறேன். அருமையான வாலிபர்களே, பரிசுத்தமாய் வாழ முடியாது என்ற ஒரு கட்டத்திற்காக கடந்து சென்றிருக்கிற நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பெற்றோர்களே பரிசுத்தமாய் வாழ முடியும். ஏனென்றால் உலகத்தையே படைத்த ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக, நம்மோடு கூட இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக அவர் இருந்து நம்மை கனப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். இதற்கு நாம் பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் மற்ற அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது முழுமையாகவே நம்மை பரிசுத்த ஜனத்திற்குள்ளாக கடந்து சென்று நம்மை கனப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். மூன்றாவதாக தேவனுடைய
பிள்ளை. அதாவது பார்க்கிறோம், என் ஜனம் இது ஒரு பெரிய கூட்டத்தை குறிக்கும், பெரிய சர்க்கிளுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு. இரண்டாவது பரிசுத்த ஜனம் என்று சொல்வது அடுத்த ஒரு கூட்டம், அது ஒரு க்ளோஸ் சர்க்கிளுக்குள்ளாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்குள்ளாக வருகிறோம். ஓசியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அந்த பின்பகுதியில நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். இன்னும் இப்போது அது பெரிய க்ளோஸ் சர்க்கிளுக்குள்ள வந்துடும். அப்பா அம்மா பிள்ளைகள், இது ஒரு நெருங்கிய ஒரு உறவு. அப்பா அம்மாவை பத்தி பிள்ளைகளுக்கு தெரியும், பிள்ளைகளை பத்தி அப்பா அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். இதை ஆண்டவர் தகப்பன் நம்மை கனப்படுத்துவது என்பது அவருடைய கடமையாக காணப்படுகின்றது. பிள்ளைகள் நிறைவேற்ற முடியாத, செய்ய முடியாத கடினமான காரியங்களை பெற்றோர்கள் அதை பொருட்படுத்தி அதை நிறைவேற்றி பிள்ளைகளை அவருடைய வேலைகளை எதிர்பார்த்தி அவர்களை கனப்படுத்துகிறார்கள். ரோமர் 8:3ஆம் வசனத்திலே நியாய பிரமாணத்தை மக்களால் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையிலே பிதாவாகிய தகப்பன் குமாரனை அனுப்பி நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது இந்த பாரமான மேற்கொள்ள முடியாத எல்லா காரியங்களிலும் தகப்பனாய் இருந்து அவர் எல்லாவற்றையும் தன் மேலே சுமத்தி கொண்டு நம்மை என்னுடைய பிள்ளை என்கின்ற கனத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, பிள்ளைக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பிள்ளை சொல்ல அவசியமே இல்லை. பிள்ளைய மாறிக்கலாம் அப்படின்னா படிக்கணும், அவருக்கு தேவையான எதிர்காலத்துடைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும். பிள்ளைகளை நாம் அந்த நிலையிலே பார்க்காதபடிக்கு பெற்றோர்கள் படிப்படியாக அவர்களையும் பெற்றோர்களாக மாற்றுகின்ற நிலைமையை நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் நம்மை பிள்ளையாக நம்மை எடுத்து நமக்குரிய கனத்தை தந்து நம்மை ஒரு பொறுப்புள்ளவர்களாக மாற்றுகின்றவராய் காணப்படுகின்றார். அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய ஜனமாக இருக்க விரும்புகிறோமா? முதல் படியிலேயே நாம் நிற்கிறோமா? அல்லது பரிசுத்த ஜனமா அந்த நிலையில இருக்கிறோமா? அல்லது நாம் ஆண்டுடைய பிள்ளை? ஆண்டுடைய பிள்ளை சொல்வது பல பாடல்கள் வரும். ஆனால் பாடலை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. தகப்பன் அதை எல்லாவற்றையும் பொருட்படுத்தி நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிறவராய் காணப்படுகின்றார். இந்த பிள்ளை என்ற உறவுக்காக கடந்து வருவதுதான் அவருக்குரிய நம்முடைய கனப்படுவதின் முன்னுரிமை என்கின்ற வசனத்துல உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பொருளாலும் கர்த்தரை கனம். அப்ப ஆண்டவர் தகப்பனுக்குரிய உலக பிரகாரமான பொருள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் தந்து அவருடைய பிள்ளைகளை கனப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் எந்த நிலைமையில நிற்கிறோம் என்று சொல்லி நம்மை நிதானித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். திருவாரே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் தகப்பனே, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் எங்களுக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இதற்கு பாத்திரவான்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் முடிந்தவர்கள் உலகால் படித்து நாம் செபிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கு அநேக குடும்பங்கள் வந்திருக்கிறாங்க. அந்த அருள் செல்வி என்கிற ஒரு சகோதரி, அவங்க இன்னைக்கு ஃபேமிலியை இன்னைக்கு ஆயத்து வந்திருக்கிற நோக்கம் என்னன்னா, தனக்கு அல்பமின் அதிகமாக இருக்கிறது, பலவிதமான உபாதைகள் சரீரத்தில் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் வரும்போது என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நம்பிக்கை வந்திருக்கிறாங்க.
இந்த சமூக வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நல்ல செஞ்சார் தெரியுமா? வேலை வாய்ப்பு இல்லாம ஒரு வியாழக்கிழமை வந்து ஆலயத்துக்கு வராங்க, வெள்ளிக்கிழமையிலே அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கட்டளையிட்டார். எனவே அந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு தன்னுடைய தாயையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஆண்டவர் எனக்கு சுகத்தை தருவார் சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு அருள் சொல்லிக்காக நம்ம எல்லாம் ஜெபிப்போம். அவங்க சரீரத்தில் இருக்கிற அல்பமின் மாற்றப்பட்டு கர்த்தர் பூரண சுகத்தை தரணும். சகோதரி செல்வி என்கிற ஒரு சகோதரி நம்முடைய ஆலயத்துக்கு பூசாம இருக்கிறாங்க. மிகவும் எளிய நிலைமையில, எளிய குடும்பம். கடந்த 3 மாதங்களாக ஆலயத்துக்கு வராங்க. நேற்று ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, என் மகளுக்கு மூத்த மகளுக்கு உடம்பு முடியலையா, மாத்திரை போட்டு படுக்க வச்சு நான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அடுத்த நாளைக்கு நீங்க கட்டாயம் அந்த மகள் சுகமாயிடுவா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பணும். இன்னைக்கு சுகமான மகளையும் அவங்க ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவு விசுவாசத்தோடு வருகிற பிள்ளைக்கு அற்புதம் செய்கிறார். அதே விசுவாசத்தோடு ஆண்டவரை மகளே அருள் செல்விக்கும் அற்புதத்தை செய்தார்கள். எனக்கு செய்யாமல் இருக்கிறோ சுவாமி, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க தேவைக்காக, வாரத்துக்காக கண்ணீரோடு ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்தில் விடப்படுகிற கண்ணீர் ஒரு நாள் வீணாய் போனதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிற வாரம் ஒரு நாள் வீணா போனதில்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் பற்றி பிடிக்கிற ஒரு நேரம், ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை பற்றி பிடிக்கிற ஒரு நேரம். அப்பா, அந்த செல்வி சகோதரியும் அருள் செல்வி சகோதரியும் ஆசீர்வதித்தாங்க, எங்களையும் ஆசீர்வதிக்கிறாக சொல்லி கேட்போம். மகாயிரமும் கிருபை நீங்கள் அன்புத்தவர்களே, இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்பா, இந்த ஆராதனைக்காக எத்தனை நாள் நாங்கள் ஏங்கி இருப்போம் சுவாமி. எங்கள் ஏக்கத்தை எல்லாம் நிறைவாக்கி கொடுத்தீங்க. அதே சமயத்தில் வயது முதிர்ந்தவர்களும் சிறு பிள்ளைகளும் ஆலயத்துக்கு வர தடைப்பட்டிருக்கிறாங்கப்பா. இந்த தடைகளை கத்தரைகளுக்கு மாற்றி கொடுத்தது வருகிற நாட்களில் அப்பா, முதியவர்களும் சிறு பிள்ளைகளும் எங்களோடு இணைந்து ஆராய்கிற கிருபை தாரும் சுவாமி. உடைய திருப்பதியிலே செய்கிற பாக்கியத்தையும் ஆண்டவரே, ஞானஸ்நானம் பெறுவதற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்கள் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னார். இப்பொழுது உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆட்சி தேர்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலே தேவைகள், எதிர்பார்ப்புகள், எதிர்கால வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் சுவாமி. கடந்த நாளிலே மரணிகளின் பள்ளத்தாக்களை நடந்து சென்ற திருச்சபையின் பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆஸ்பத்திரியில் வீடுகள் தனித்தனியாய் பிரித்து வைக்கப்பட்ட குடும்பங்கள் உண்டானவரே. ஆனால் கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு பிள்ளைகளை ஒன்றிணைத்து சுவாமி, இன்றைக்கு ஆலயத்துக்கு வர நீ கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே, சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு வீடுகளிலே சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகள் எங்கள் திருச்சபையில் உண்டு சுவாமி. அவர்களுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திற்கு ஆண்டவரே ஒரு சேமத்தை கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பெற்றோர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற முயற்சிகள், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக அவர் எடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா சிறப்பு முயற்சிகளை நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற முதல் முறை வாசித்த குடும்பங்களே நடத்தப்படுகிறோம். காரியங்களை கைகூடி வர செய்கிறார்கள். கர்த்தத்தின் கனியை சுமந்திருக்கிற பிள்ளைகள் தாய்மார்கள் திருச்சபையில் உண்டு. ஆண்டவரே, அவர்கள் சுமந்திருக்கிற கர்த்தத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளும் உண்டு. ஆண்டவரே, கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. பணியாற்றி கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவரே, தொழில் செய்து கொண்டிருக்கிற, வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார்கள்.
சரீரத்தில் எங்கெல்லாம் வியாதி இருக்கிறதோ அந்த வியாதி நிமித்தமாய் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உண்மை கனப்படுத்துகிற மாதம் சுவாமி. என்னை கனப்படுகிற நான் கனப்படுவேன் சொன்னப்பா. உண்மை கனப்படுகிற எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற 3 கணத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். என் ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று அழைத்தவர் எங்களை பரிசுத்த ஜாதியாய் பிரித்தெடுத்தீங்க சுவாமி. அந்த பரிசுத்த ஜாதியாய் எங்களை உங்களுடைய பிள்ளையாக நீங்க மாற்றிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, தகப்பனிடத்துல மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ என்று சொல்லிக்கிற சுவாமி. அப்படியெல்லாம் நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வது எவ்வளவு உண்மையப்பா. உண்மை நோக்கி பார்க்கிற நோங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறதப்பா. கர்த்தர் இறங்குகிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. தேவ சமாதானம் எங்களோடு தங்கியிருக்க முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து பிரசனம் எங்களோடு இருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கை மூலமாக நாமும் மகிமைப்படுத்த தாருமாப்பா. ஆண்டவரே, திறப்பின் வாசல் ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் இந்த திறப்பின் வாசல் ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்க தெரிவித்தாங்க. இந்த 6 வாரத்துல 24 புதிய மக்களை எங்களுக்கு ஆலயத்தில் அழைத்துவதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்தும் தாவைகளை அநேகருக்கு ஜெபிக்கிறாய். இதை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலய பிரதிஷ்டை பண்டிகையில நீர் சொன்ன வார்த்தை, ஒரு ஊற்று இங்கிருந்து தோன்றும், அது பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொன்னது போல தேவ சமாதானத்தின் ஆரோக்கியம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே வீதியிலும் பாய்ந்து செல்ல தருகிறாக. உடைய கருத்துக்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை உதவியாக ஒவ்வொரு மக்களையும் காலையிலிருந்து பணியாற்றிய திருச்சபையின் பணிவிடைக்காரர்கள், இசைக்கருவியின் வீட்டினர் உடைய அடியார்கள், ஊழியர்கள் பங்கு பெற்ற ஊழியக்காரர்கள், விசுவாசத்தோடு காலை ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். மாலையில் நடைபெறுகிற வாலிபர் கூட்டத்தை ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த வாலிபர்களை எழுப்பி கர்த்தருக்காய் பிரகாசிக்க கிருபை தருகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எழுப்பினாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தப்படத்திலே செய்வது போல பூமியிலே செய்வதாக. அனுலப்பத்தை எங்களுக்கு மாறும், எங்களுக்கு குற்றச்சாட்டுகிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். உங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் மரணமே மகிமையும் என்னுடைய ஆமென். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுத்த அனைத்து ஜெபத்தின் விண்ணப்பத்தின் ஆசீர்வாதத்தோடு கூட இன்று நின்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. பாடி நம்முடைய ஆராதனையை செய்து கர்த்தரை நாமத்தை மேம்படுத்துவோம். அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புகிறார். கிறிஸ்தவ கீர்த்தனை 377. வார்த்தையோடு ஈ போராடி
மனநிறைவோடு சங்கீதகரமாக தாழ்ந்து செல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, கர்த்தர் செய்த சகல வல்லமையே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே நாம் போய் வருகிறோம்.